தயாரிப்பாளர் தில்ராஜு தயாரிப்புல சமீபத்துல வெளியான கேம் சேஞ்சர் படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியாச்சு. ஆனா இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கல. முதல் பாதியில ரொம்பவே மெதுவா நகரக்கூடிய கதை, எளிதா யூகிக்க முடியாத 2வது பாதி அப்படின்னு எந்த ஒரு சுவாரஸ்யமான திருப்பமும் இல்லாம கதை நகர்ந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் போகுது. கிளைமேக்ஸ் காட்சியில என்னதான் படமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு ரசிகர்கள் முகம் சுழிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு கிளைமேக்ஸ் காட்சியை எடுத்து வச்சிருக்காரு சங்கர். பொதுவா ஒரு வார்டு உறுப்பினர் தேர்தல் அப்படின்னாலே அங்க வாக்கு எண்ணக்கூடிய மையத்துல எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும், ராணுவ கட்டுப்பாட்டுல அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்கள் இருக்கும். ஆனா கேம் சேஞ்சர் கிளைமேக்ஸ் காட்சியில கொடுமை பண்ணி வச்சிருக்காரு சங்கர். அந்த அளவுக்கு அபத்தமான ஒரு கிளைமேக்ஸ் காட்சியோட வெளியாயிருக்கு கேம் சேஞ்சர் படம். இதனால ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைக்கல. இதனால தில்ராஜு ரொம்ப பெரிய பொருளாதார சிக்கல்ல சிக்கியிருக்காரு அப்படின்னும், தன்னோட சொத்த அடகு வச்சு அதுல இருந்து படத்துக்கு செலவழிச்சிருக்காரு அப்படின்னும், ஆனா போட்ட பணத்தை எடுக்க முடியாம தான் அடகு வச்ச சொத்துக்களை அப்படியே விட்டுவிடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்காரு தில்ராஜு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு. ஒரு தயாரிப்பாளர் 400 கோடி பணத்தை போட்டு ஒரு படத்தை தயாரிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு குறைஞ்சபட்சம் 200 கோடி லாபம் வரணும். அதாவது அந்த படம் 600 கோடி வசூல் பண்ணணும். இசை வெளியீட்டு உரிமை, திரையரங்கு வெளியீட்டு உரிமை, தொலைக்காட்சி வெளியீட்டு உரிமை, சேட்டலைட் உரிமை, பாடல்களுக்கான உரிமை, ஓடிடி உரிமை இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா கூட கேம் சேஞ்சர் படம் 300 கோடியை நெருங்காது. ஆனா படத்தோட பட்ஜெட்டை அவ்வளவு பெருசுபடுத்தி பாடல் காட்சிக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி இருக்கிறாரு சங்கர். தில்ராஜு இந்த படத்துல போட்ட பணத்தை 2 வருஷத்துக்கு வங்கியில போட்டு வச்சிருந்தா அந்த 400 கோடி ரூபாய் பணமானது 480 கோடி ரூபாயா மாறி இருக்கும். ஆனா இதை ஒரு படத்துல முதலீடு செய்யறாரு அப்படிங்கும்போது அந்த 400 கோடி ரூபாய் 2 வருஷத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 550 கோடி இல்லைன்னா 600 கோடி அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு வசூல் வந்திருக்கணும். இன்னைக்கு அவர் அடமானம் வச்ச சொத்துக்களை அப்படியே விட்டுவிடக்கூடிய அளவுக்கு மோசமான நிலைக்கு வந்திருக்காரு. ஏற்கனவே வாரிசு படம் தோல்வி படம் அப்படிங்கறத கேம் சேஞ்சர் வெளியீட்டு ப்ரமோஷன் நிகழ்ச்சியிலேயே பேசியிருந்தாரு தில்ராஜு. நடிகர் விஜய்க்கு ஆரம்ப காலத்துல தன்னை வச்சு படம் தயாரிச்ச தயாரிப்பாளர்கள் இப்போ என்ன நிலையில இருக்காங்க அப்படின்னு தெரியும். அவங்கள முன்னிறுத்தி அவங்களுக்காக ஒரு படம் நடிச்சு கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு ஒரு தனி மனுஷனா கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு நடிகர் விஜய். ஆரம்ப காலத்துல தன்னை வச்சு படம் தயாரிச்ச தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு அடையாளம் தெரியாம சொந்த வீடு கூட இல்லாம வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் ஒரு படம் இல்ல அப்படின்னாலும் கூட எல்லா தயாரிப்பாளர்களையும் கூப்பிட்டு ஒண்ணு திரட்டி அவங்களுக்காக ஒரு படத்தை விஜயால கொடுக்க முடியுமா? முடியாதா? அது மூலமா விஜய்க்கு லாபம் கிடைக்கும். தயாரிப்பாளர்களும் அவங்களோட வாழ்க்கையில ஒரு அளவுக்கு செட்டில் ஆயிடுவாங்க. இதெல்லாம் விஜய்க்கு தெரியும். ஆனா செய்ய மாட்டாரு. இப்படி தமிழ் சினிமாவுக்கு வந்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் தலையில துண்ட போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. வருஷத்துக்கு 4 படங்கள்ல இருந்து 10 படங்கள் வரைக்கும் வெற்றி படங்களா இருக்கிறதே ரொம்ப பெரிய சவாலா இருக்கு. மற்ற படங்கள் எல்லாமே தோல்வி படங்களா இருக்கு. இதனால படம் தயாரிக்க யாருமே முன் வர மாட்டாங்க. தமிழ் சினிமா அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு ஆஸ்கர் மூவிஸ்.